அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தை. தீமை உங்களை வெல்லவிடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். தீமை என்ற இந்த இறை வார்த்தையானது நம் உள்ளத்தில் தீய எண்ணங்களை விதைக்கிற சாத்தானை குறிக்கிறது. மாறாக நன்மை என்கிற இந்த இறை வார்த்தையானது நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை விதைக்கிற தூய ஆவியானவரை குறிக்கிறது. நம் உள்ளத்தில் தீய எண்ணங்களை சாத்தான் விதைக்கும் போது சாத்தானின் சூழ்ச்சிக்கு நாம் இரையாகி சாத்தான் நம் மீது வெற்றி கொள்ளும்படியாக நாம் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. மாறாக நம்முள் குடிக்கொண்டிருக்கும் தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கி சாத்தான் மீது வெற்றி கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவர் இயேசு தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் 3 சோதனைகளை வென்று வாழ்ந்ததாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் சாத்தானின் சூழ்ச்சிக்கு இரையானதால் சாத்தான் அவர்கள் மீது வெற்றி கொண்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. காயின் சாத்தானின் சூழ்ச்சிக்கு இரையானதால் சாத்தான் காயின் மீது வெற்றி கொண்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் தீய எண்ணங்களை நம்முள் விதைக்கும் போது சாத்தானின் சூழ்ச்சிக்கு இரையாகி சாத்தான் நம் மீது வெற்றி கொள்ள ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. மாறாக நம்முள் வாசம் செய்கிற தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கி சாத்தான் மீது வெற்றி கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கி சாத்தான் மீது நாம் வெற்றி கொண்டு வாழும் போது நம்முடைய பெயர்கள் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்கும் என்றும் ஆண்டவர் இயேசு நம் பெயரை கடவுள் முன்னிலையிலும் வானதூதர் முன்னிலையிலும் அறிக்கையிடுவார் என்றும் திரு வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை வென்று நிர்மூலமாக்கி சாத்தான் மீது நாம் வெற்றி பெற்று வாழும் போது ஆண்டவர் இயேசுவின் அரியணையில் அவரோடு வீற்றிருக்கும் அவர் உரிமையை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி திரு வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. சாத்தான் மீது நாம் வெற்றி பெற்று வாழும் போது நாம் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டப்படுவோம் என்றும் கடவுளின் பெயரும் புதிய எருசலேமின் பெயரும் நம் மீது பொறிக்கப்படும் என்றும் திரு வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சாத்தான் மீது வெற்றி பெற்று வாழும் போது விண்ணகர் ஆட்சியத்தில் நாம் எத்துணை மாட்சிமை பெறுவோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அழிந்து போகிற இந்த உலகத்தின் இன்பத்திற்கும் செல்வத்திற்கும் பெருமைக்கும் அடிமையாகி சாத்தான் நம் மீது ஒரு நாளும் வெற்றி கொள்ள விடக்கூடாது. மாறாக நம்முள் குடிக்கொண்டு வாழும் தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை நாம் நிர்மூலமாக்கி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் வெண்ணாடை அணிந்தவர்களாய் ஆண்டவர் இயேசுவோடு விண்ணக ராஜ்யத்தில் நாம் நடந்து வருவோம் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கி சாத்தான் மீது வெற்றி பெற்று வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். விண்ணக ராஜ்யத்தில் அவருடைய மாட்சிமையை நாம் காணும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, எங்களுக்குள் வாசம் செய்கிற
தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் எல்லா சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்கி இந்த உலகில் சாத்தான் மீது நாங்கள் வெற்றி பெற்று வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அப்பா இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தில் உம்முடைய மாட்சிமையில் நாங்கள் பங்கு பெறும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் தீமையின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய சர்வ வல்லமையினால் தீமையின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய எல்லா பிள்ளைகளையும் இந்த நாளில் சாத்தானின் பிடியிலிருந்து தேவரீர் நீர் விடுதலை செய்து உம்முடைய பிள்ளைகள் வரப்போகிற நாட்களில் தீமையிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக வாழும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, உம்மையே நம்பி வாழ்கிற உம்முடைய பிள்ளைகள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த உலகில் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.